யோகா என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? உன்னோட நினப்பாகவே இருந்துகிட்டே இருக்கு. டியூட்டி சரியாகவே பார்க்க முடியல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு வந்து எப்படி டியூட்டி பார்க்க போகிறேன்னு எனக்கும் தெரியலை. ஏன் அப்படின்னா, என்னால் உன்னோட நினப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு தெரியலை. புதுசாக ஒரு உறவு கிடைச்ச உடனே அதை மறக்க முடியல. ஃபேமிலிகிட்ட ஃபோன் மட்டும் பேச வைப்பேன், ஜாலியாக இருப்பேன். ஆனால் இப்போ எனக்கான ஒருத்தி இருக்கான்னு சொல்லும்போது அங்கே ஒன்றை தனியாக விட்டு இங்கே நம்ம ஒரு மாதிரி இருக்கமே அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு தோணிக்கிட்டே இருக்கு. என்னோடய லைஃப் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஒருவேளை கல்யாணம் முடித்ததுனால இப்படி இருக்கா, இல்லை லாஸ்ட்டு வரை இப்படி தான் இருக்குமா அப்படின்றதும் தெரியலை. ஆனால் ஒன்றை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னுட்டு எனக்கு நல்லா தெரியுது. நீ என் பக்கத்தில் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரியே இருந்துகிட்டே இருக்கு. நீ பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் உன்னோட அருமை எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது உன்னோட அருமை. I love you so much. Miss you. இதை விட்டால் வேறு என்ன வார்த்தை சொல்லணும்னு எனக்கு தெரில. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாய். இன்னும் ஒரு வாரம் எப்படி போக போகுதுன்னு எனக்கும் தெரில. இதுக்கே எப்படின்னா அடுத்தலாம் லீவெலாம் வந்தால் 2 மாதம் ஆகும். அதை நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கும் தெரில. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அந்த வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறணும். நானும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். ஆனால் ஒன்றை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்து வேலை பார்க்கணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இதுக்கு மேலேயும் பார்த்துக்கலாம். உனக்காக நான் வருவேன். I love you so much. Miss you. Bye.